தமிழ்நாட்டில் அடிப்படை ஞானம் இல்லாதவன் பகுத்தறிவுவாதி என சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமரை பீஸ் பீஸாக ஆக்குவேன் என கூறிய அமைச்சர் தாமு அன்பரசனை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும். சென்னை தாம்பரம் அடுத்த சேம்பாக்கத்தில் பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழகத்துல ஓகே தமிழகத்தில் இந்த பாசிச திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தின் கீழ் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இன்னைக்கு திரௌபதி படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யறத அவர்கிட்ட இன்ன காரணத்துக்காக கைது செய்யறோம்னு சொல்லணும், அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும். இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இன்னும் உங்க மர்சி இல்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருத்தரை கைது பண்றதா இருந்தால் இன்ன காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்லணும், அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும். உறவினர் இல்லைன்னா த்ரூ செல்லு மெசேஜ் அது மூலமா சொல்லணும். ஆனா இன்னைக்கு இந்த பாசிச திமுக அரசாங்கத்தின் கீழ் மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு நீதிமன்ற பெயில்ல அவர் ரிலீஸ் பண்ணிருக்கு, அவருக்கு பெயில் கொடுத்திருக்கு. ஆக இந்த அரசாங்கம் எங்க போய் கொண்டு இருக்கோம்? நான் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத வன்முறைவாதி தாமு அன்பரசனை இன்னும் கைது பண்ணாத அரசாங்கம், மாண்புமிகு பிரதமரை பீஸ் ஆக்குவீங்களா? என்ன நபர்? ஒரு காட்டுமிராண்டி இல்ல தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி, அவர் மந்திரியா வச்சிருக்காருன்னா ஸ்டாலின் அவருடைய அந்த கூற்றுக்கு உடந்தைன்னு அர்த்தம். மந்திரி சபையிலிருந்து முதல் நீக்கி இருக்கணும். நாகரிகமான முதல்வர் சொன்னா, இந்திய இறையாண்மை மதிக்கிற முதலமைச்சர்னா சரி. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல எத்தனாவது என்கவுண்டர்? 3வது. ஏன்? அதாவது இவங்க சொல்ற கதை சோசியல் மீடியால விளையாட்டா ஒருத்தர் எழுதிருக்காரு. டேய், உங்க கதையவாவது மாத்தி எழுதுங்கடா, எல்லாத்துக்கும் ஒரேயா? அவங்க கையில இருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க, அவங்க வண்டியில கூட்டின்னு போவாங்க, ஆயுதத்தை எங்க பதிக்கினார்னு காட்டுமாங்க. ஆனா அந்த ஆயுதத்தை எடுத்து அவர் போலீஸ்க்கு எதிராக தாக்குவார், அதனால கொண்டுட்டோன்னு கதை. அதே கதை, சேம் ஸ்டோரி. திருவேங்கடத்துக்கு என்ன கதையோ அதே கதை தான் ராசுவா நேத்திக்கு. ஆகவே காவல்துறை ஒரு அரசாங்கத்தின் ஏவல் துறையாக நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாயிருக்கு. ஒண்ணு, தாமோ அன்பரசன் மந்திரியா இருக்க லாயக்கு இல்லாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் பீஸ் ஆக்குவேன்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காரு. ஹவ் இஸ் அலவுட்? அவர் எப்படி மந்திரியா இருக்கிறார்? முதலமைச்சர் எப்படி அனுமதிக்கிறார்? முதலமைச்சர் மாண்புமிகு பிரதமரை இந்த மாதிரி பண்ணணும்னு பேசினதை ஒப்புத்துக்கிறாரா? உடன்படுறாரா? ஆகவே இது மோசமான ஒரு அரசாங்கம். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, சட்டம் ஒழுங்கை, நாகரிகத்தை கடைபிடிக்காத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு தமிழகத்துல இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதோட மட்டுமில்ல, நேற்று மேதகு ஆளுநர் அவர்கள் சரியான உண்மைகளை பொதுவெளியில சொல்லியிருக்காங்க. உடனே அதுக்கு நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க, ஊடக நண்பர்களே. வந்து செக்குலரிசம்ங்கிறது இடைச்சிறுகள்னு சொன்னாங்க. இடைச்சிறுகள் தானே? ஏன்னா
டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் செக்குலர் சோசியலிஸ்டிக்கிற 2 வார்த்தையும் கிடையாது. 1975 நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க 75க்கு அப்புறம் பிறந்தவர்கள் ஊடக நண்பர்களாக வந்திருக்கீங்க இளைஞர்கள். ஆனா 75 வரைக்கும் நெருக்கடி நிலை வரைக்கும் செக்குலர்ங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, சோசியலிஸ்ட்ங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. நெருக்கடி நிலையின் பொழுது இடதுசாரிகளை, சிறுபான்மை மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இடைச்செருகலாக கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள் தான். அதோட இல்ல, இந்த செக்குலர் கான்செப்ட்ங்கிறதே வெஸ்டர்ன் கான்செப்ட். இந்தியாவில் அந்த இது உபயோகத்தில் இல்லை. காரணம் என்ன? தேவை இல்லை. ஏன்னா பாரத நாட்டினுடைய பண்பாடு என்ன? வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம. ஏன்னா நாம காஃபிர்னு சொல்றது இல்லை, இல்லை மைக்கு போட்டு பாவிகளே அப்படின்னு யாரையும் கூப்பிடுறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை. நாம நேர்மறையாக வேதங்கள் என்ன சொல்லி இருக்கு? ஆகாசாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சது. அதாவது இதை விட செக்குலர் கான்செப்ட் வேற இருக்க முடியாது. எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்றடைகிறதோ யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா, எந்த ஆண்டவனை வணங்கினாலும் கேசவம் பிரதிகச்சதி நாராயணனுக்கு போய் சேரும். ஆகவே வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரு, அதனால்தான் பிஜேபியோட அடிப்படை விதிகள் 5ல பஞ்சநிஷ்டாயம் என்ன வச்சிருக்கோம்? பாசிட்டிவ் செக்குலர் அப்படின்னு. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த செக்குலர்ங்கிற இது எப்படி வந்தது? மன்னர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் மிகப்பெரிய மோதல். அந்த மோதலின் காரணமா மன்னர்கள் கொடுக்கிற தீர்ப்பை கூட பாதிரியார் மாத்திட முடியும். ஆக மன்னர்களுக்கும் கிளர்ஜிக்கும் ஒரு பெரிய மோதல் இருந்தது. அதனால அவர்களுக்குள் ஒரு உடன்பாடு. வாரத்துல 6 நாட்கள் செக்குலர் டேஸ், ஒரு நாள் மதத்திற்கானது. ஆனால் ஒரு ஆட்சி கொடுத்த தீர்ப்புகளை பாதிரியார்கள் மாற்ற முடியாது. அவங்களுக்குள்ள மோதல் இருந்ததால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட உடன்பாடு தான் இந்த செக்குலர் டேஸ். இந்த செக்குலர் வேர்டு வந்ததே அப்படித்தான். இங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொன்னா, அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள் தங்களை பகுத்தறிவாதின்னு சொல்லிடுறோம். நாம ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த வார்த்தை ஏன் வந்தது, இது பற்றி போகாம அவங்க நினைச்சதை நம்ம பேசணும்னு நினைக்கிற காரணத்தினால, அதனால தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னா, மெத்த படித்த ஒரு அறிவாளி கவர்னராக கிடைச்சிருக்கு. அதனால உண்மைகள் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு as first citizen of the state அவர் சொல்லுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. இது என்னோட கருத்தை நான் சொல்ல வேண்டியது. நீங்க எதுவும் கேள்வி கேட்கறதுன்னா கேட்க. தலைவரா தொடர்ந்து கூட்டங்களாக நடத்தி தமிழர்களுக்கு பயணிச்சிருக்கு. பாஜக வளர்ச்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படி தெரியுது? நான் இதுக்கு முன்னாடியும் மாநிலம் மட்டும் சுற்றுப்பயணம் பண்ணி கொண்டிருக்கிறவன் தான். ஏன்னா நான் 1991 ஆபீஸ் பேரரா இருக்கேன், மாவட்ட தலைவர்ல ஆரம்பிச்சு. இன்னும் சொல்ல போனா என்னோட அரசியல் பயணம் 1978 ஜனதா கட்சியினுடைய காரைக்குடி 4வது வார்டு தலைவர்லேருந்து ஆரம்பிச்சேன். அதனால தமிழகத்துல ஒரு நல்ல சூழ்நிலை. நீங்க பாத்தீங்கன்னா கட்சியினுடைய எல்லா மூத்த தலைவர்களும், முன்னாள் அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இப்ப இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள், முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற கட்சி குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட எல்லா சீனியர் ஆபீசர்கள் தே ஆர் ஆன் மூவ். ஒரு மாவட்டமா போய் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்காங்க. மக்களிடையே நல்ல வரவேற்பு. காரணம், நம்ம ஒர்க்கர்ஸை நீங்க போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால நான் ஓட்டு போடுற பூத்துலயே நான் வீடு வீடா போனேன். 6 hours சீரியல் நம்பர் 1லேருந்து 301 வரை இருக்கிற வீடுகள் பார்த்தேன். 100 பேர் சேர்த்து
ஆக நம்ம 301 வாக்காளர்கள்ல சேர்ந்தவர்கள் 100 பேர். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல செங்கோட்டையில நான் போன இங்க நம்ம அம்பத்தூர் சைதாப்பேட்டை ஆகவே போற இடங்கள்ல மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்கு. அதனால உற்சாகத்தோடு அனைத்து தலைவர்களும் எனக்கு ரொம்ப ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஆல் சீனியர் லீடர். அவங்க எல்லாரும் மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ ஆஸ் கன்வீனர் ஐ எம் ரியலி ஹாப்பி.